श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो में सन्निधत्तां सदा हृदि श्रीवासरंग परकाल मुनित्रयाप्त लक्ष्मात्मरक्षणैतित्युगागमान्तम् आचार्य भक्ति परिपोधम अनर्कशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः। श्रीमद्गोपालार्घ्यदेशिकदयैकपात्रं प्रज्ञाविरक्तिकरुणादिगुणौघवासम् आचार्यसप्तशतीकाव्यं प्रियादरेण दत्तं श्रीगोपालार्घ्यमहादेशिकमाश्रयामः। श्रीमद् आचार्य सप्तशती श्री உவே மன்னார்குடி கந்தாடை கோபாலார்ய மகாதேசிகன் அருளி செய்த ஆச்சரியமான ஸ்தோத்திர கிரந்தம், காவிய கிரந்தம். அதில் 318 ஸ்லோகங்கள் இதுவரை அனுபவித்து இருக்கிறோம். சுவாமி தேசிகன் திருமலையில் பெருமாள் சன்னதியில் எப்படி திருமலை அப்பனை ஸ்ரீனிவாச பெருமாளை அனுபவிப்பதை கவி நயத்துடன், காவிய நயத்துடன் ரொம்ப ஆச்சரியமாக சுவாமி கோபாலார்ய மகாதேசிகன் அருளி செய்திருக்கிறார். மேலும் மேலும் இன்று 5 ஸ்லோகங்கள் அனுபவிக்கலாம். 319 ஸ்ரீஷாலகிராமசிலா மாலாம் சாஜாத்ய சங்கயான்வரசரத் அன்வசரத் அதரீகிருத விது பிம்பம் பிம்பாதரமானனமஜிக்ரத். श्रीशालग्रामशिला मालां साजात्य शङ्कया अन्वसरत् अदरीकृतविदुबिम्बं बिम्बाधरमानन् अनमजिग्रत् अजिग्रत् बिम्बाधरमानन् मनन् अजिग्रत्. அதாவது அஜிக்ரத்னா அந்த நுகர்தல் ஸ்மெல் பண்ணுறது. அதாவது தேசிகன் ஆகிய தேனி, தேசிகருடைய மனஸ் என்பது ஒரு தேனியாக நம்ம அனுபவித்து கொண்டு வருகிறோம். அந்த தேனி எம்பெருமானுடைய 317வது ஸ்லோகத்தில் எம்பெருமானுடைய திருவடிகளில் உள்ள தாமரை பூ மாதிரி இருக்கிற அந்த திருவடிகளின் மகரந்த துகள்கள், அந்த மகரந்த துகள்களில் தேன், அதில் இருக்கிற தேனை அந்த தேனி உறிஞ்சிது. அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மனமானது, அந்த தேனியானது எம்பெருமானுடைய வசீகரமான நாபிக்கமலத்தில் திளைத்தது. பிறகு நித்தியவாசம் பண்ணும் ஸ்தலமான ஸ்ரீவக்ஷஸ்தலமான வனமாலை அலங்கரித்திருக்கும் ஸ்தலமுமான எம்பெருமானின் திருமார்பில் லயித்து நின்றது அந்த தேசிகனின் மனமாகிய தேனி என்று பார்த்தோம். இப்போது 119வது ஸ்லோகத்தில் தேசிகரின் தேனி என்ற மனசு எம்பெருமானுடைய திருமார்பில் இருக்கும் ஷாலிகிராம மாலையின் பின்னாடி போச்சான். ஷாலிகிராம மாலைன்னு பெருமாளுக்கு சாத்திருப்பான். அந்த ஷாலிகிராம மாலையில் அந்த மனமாகிய தேனி சென்றது. அந்த மாலையை என்ன நினச்சிது, அந்த தேனி அப்படி கருப்பாக ஷாலிகிராமம் 108 ஷாலிகிராமம் இருக்குது. அந்த ஷாலிகிராமத்தை பார்த்த உடனே இந்த தேனி நினச்சது, ஓ இதுவும் தேனீக்கள் கூட்டம் போல் இருக்கு, நம்மளுடைய இனம் போல் இருக்கு அப்படின்னு தவறாக எண்ணி இங்கேயே இருக்கலாமே இந்த கூட்டத்தோட அப்படின்னு அங்கே போயிடுத்தான். ஷாலிகிராம மாலை பக்கத்தில் அங்கேருந்து பார்த்தா எம்பெருமானுடைய திருமுகத்தை பார்த்தது. அந்த திருமுகத்தில் இருக்கிற அந்த துளசி மனம் அதை நுகர்ந்தது. அந்த ஸ்மெல், ஃப்ராக்ரன்ஸ், மனம் அதை நுகர்ந்தது. அப்போ எம்பெருமானுடைய அதரம், அந்த இதழ் கோவைப்பழ நிறத்தில் இருந்தது. அந்த திருமுகம் எப்படி இருக்குன்னா வட்டமான சந்திரனுடைய பிம்பத்தை மிஞ்சி இருந்துதான். சந்திரனின் பிம்பத்தை, அழகான வடிவத்தை மிஞ்சியது. அதை விட சந்திரனின் பியூட்டியை விட அந்த திருமுகம் விஞ்சியது என்கிறார். இது ரொம்ப அழகாக இந்த கவி நயம் சொல்கிறது. அதாவது அதரம்னா அந்த சந்திரனை கீழே தள்ளியது. அந்த சந்திரனை கீழே, அதரம்னா இன்ஃபீரியர், அதனால் சந்திரனை கீழே தள்ளியது அந்த அழகில்.
ஏன்னா திருமுகம் சந்திரனை விட அழகாக இருந்தது. அது இல்லாமல் சந்திரனின் பிம்பத்தை போன்ற பிம்பம் அப்படின்னு இன்னொரு வேர்டு போடுறார். அதரம்னா இன்னொரு அர்த்தம் இதழ், உதடு. அந்த உதடு பிம்பம் போல இருக்கான். பிம்பம்னா கோவைப்பழம், பிம்பத்துக்கு கோவைப்பழம்னு ஒரு பேர். அது கோவைப்பழம் போல் அந்த அதரம் இருந்ததுன்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், அந்த அந்த பிம்பம்ங்கிறது ரவுண்டாக இருந்தது. சந்திரனுடைய பிம்பம், அந்த சந்திரன், இந்த திருமுகம் ரவுண்டாக சந்திரனுடைய பிம்பம், அதாவது சந்திரனுடைய மிரர் இமேஜ் மாதிரி இருந்தது இவருடைய திருமுகம். ஆனால் இது எவ்வளோ அழகாக இருந்ததுன்னா சந்திரனை கீழே தள்ளிடுது அப்படின்னு அந்த வட்டமான சந்திரனுடைய அழகை மிஞ்சியது என்று ஆச்சரியமாக அனுபவிக்கிறார் சுவாமி. அடுத்த ஸ்லோகத்தில் அகில புமர்த்தா வாப்தியை பஜதோ விஸ்வஸ்ய விஸ்வஸ்ய அகில புமர்த்தா வாப்தியை பஜதோ விஸ்வஸ்ய விஸ்வஸ்ய ஈப்சித கல்பக கல்பக விடபாகாரான சிஸ்ரியத் பாகூன். ரொம்ப அழகாக விஸ்வஸ்ய விஸ்வஸ்ய, அதுக்கு 3 அர்த்தங்கள் இருக்கு. கல்பக கல்பக இப்படி, அதாவது விஸ்வஸ்ய அகில புமர்த்தா வாப்தியை பஜதோ விஸ்வஸ்ய விஸ்வஸ்ய, நம்பிக்கையுடன் தன்னை பஜித்தவர்களுக்கு, அதாவது ஆண்டினவர்களுக்கு, வாழ்வின் அனைத்து புருஷார்த்தங்களையும் இலக்குகளையும் அருளுவதற்காக, கொடுப்பதற்காக அந்த விண்ணுலக கற்பக விருட்சமே இங்கு வந்தது போல எம்பெருமான் இருக்கிறான். தேவலோகத்து கல்பக விருட்சம், கல்பக மரம் இங்கே வந்தது போல எம்பெருமான் தன்னை அண்டினவர்களுக்கு, நம்பினவர்களுக்கு, பஜித்தவர்களுக்கு வாழ்வின் அனைத்து இலக்கையும் அருள்வதற்காக இருக்கிறான். கல்பக விருட்ச மரமானது வேண்டியவை அனைத்தையும் தரக்கூடிய வல்லமை படைத்தது. எம்பெருமானும் அப்படிதான். எம்பெருமானின் 2 திருக்கரங்களும் அந்த மரத்தின் கிளைகள் போல இருக்கு. இந்த தேனி தேசிகருடைய மனசு அந்த எம்பெருமானை அண்டியது என்கிறார். அதாவது இந்த கல்பக விருட்சம் போல எம்பெருமான் வேண்டிற்றெல்லாம் தரும் வள்ளல். ஆனால் கல்பக விருட்சம் தொட்டால் சொரசொரன் இருக்கும். பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்ணுவார், கல்பக விருட்சம் தொட்டால் சொரசொரன் இருக்கும். ஆனால் பெருமாள் போக்கியமாக இருப்பார், தொடுவதற்கும் அழகாக இருப்பார். நிரதிசய சுகந்த நிரதிசய சுகஸ்பரிஷ ஔஜ்வல்ய கிரீட மகுட சூடாவதம்ச, அப்படி எல்லாமே தொடுவதற்கு அவ்வளவு இனிமையாகவும் மனமாகவும் ஆச்சரியமாகவும் பரம போக்கியமாகவும் இருப்பார் அவர். கல்பக விருட்சம் மரம் போல சொரன் இருக்க மாட்டார். ஆனால் கல்பக விருட்சம் மரம் போல வேண்டிற்றெல்லாம் தரும் வள்ளல். கல்பக விருட்சத்தை மரத்தை விட இவர் தன்னையே கொடுக்கும் வள்ளல். எனக்கே தன்னை தந்த கற்பகம் நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். இப்படி கல்பக விருட்சத்துக்கு கிளைகள் இருப்பது போல இவருக்கும் 4 கரங்கள் 2 கரங்கள்லாம் இருக்கு. கல்பக விருட்சம் அந்த கிளைகளுக்கு இன்னும் சிறு சிறு கிளைகள் இருக்கிறது போல இவருடைய கரங்களுக்கும் அழகான விரல்கள் இருக்கு. இந்த கல்பக விருட்சத்தை மரத்தில் தான் தேனி கூடு கட்டும். அதே போல் இங்கே தேசிகராகிய தேனி அந்த கல்பக விருட்சத்தை பெருமாளை வேண்டியது. ஸோ இந்த பெருமாளும் வாழ்வின் அனைத்து இலக்கைகளையும் அருள்வதற்காக கல்பக விருட்சம் போல இருக்கிறார் அப்படிங்கிறார். ஸோ கல்பக அப்படிங்கிறது, கல்பக அப்படின்னா அது ஒன்று அட்ஜெக்டிவாகவும் யூஸ் பண்ணலாம், நவுனாகவும் யூஸ் பண்ணலாம். நவுனா யூஸ் பண்ணால் கல்பக விருட்சம், அட்ஜெக்டிவாக யூஸ் பண்ணால் கொடுப்பது, ஒன் ஹூ ப்ரொவைட்ஸ் அப்படின்னு அர்த்தம். இப்படி ரொம்ப அழகாக இந்த இடத்துல விஸ்வஸ்ய விஸ்வஸ்ய, விஸ்வசித்து நம்பிக்கையுடன் உலகத்தில், விஸ்வம் அப்படி விஸ்வஸ்ய விஸ்வஸ்ய என்கிறார். இப்படி ஆச்சரியமாக காவிய நயத்துடன் அருளி செய்திருக்கிறார் ஸ்ரீ உவே கந்தாடை கோபாலாரிய மகாதேசிகன். அடுத்த ஸ்லோகத்தில் சுரராஜ கீர்த்தி லதிகோபக்னோ லக்ஷ்மீ நிவாச பூபரிகா
संसारतापहारक रुचिरनमेरुक्किलायमिति सुरराज कीर्तिलतिको पग्नो लक्ष्मीनिवास भूपरिकः संसारतापहारक रुचिरनमेरुः किलायमिति. இதுவும் தேவேந்திரனுடைய புகழ், தேவேந்திரனுடைய செல்வம், தேவேந்திரனுடைய கீர்த்தி என்பது ஒரு கொடின்னு உருவகப்படுத்திண்டா, ஒரு க்ரீப்பர் அந்த கொடின்னு உருவகப்படுத்திண்டா, அந்த கொடிக்கு ஒரு படரும் மரமாக கொழு கொம்பாக ஒரு கொடி குச்சி இருந்தால் தான் அது மேலே படரும். இங்கே பெருமாள் அந்த கொழு கொம்பாக இருக்கிறார். அந்த தேவேந்திரன் ஆகிய புகழ் என்னும் கொடி இந்த எம்பெருமானால் மேலும் படர்கிறது, வளர்கிறது, பரிமளிக்கிறது என்று தெரிவிக்கிறார். இந்த இடம், அதாவது அந்த எம்பெருமானுடைய திருமலை ஸ்ரீனிவாசன், அந்த எம்பெருமான் ஸ்ரீ மகாலட்சுமியின் வாசஸ்தலத்தின் நுழைவு வாயில். இந்த எம்பெருமான் சம்சார தாப்பத்தை நீக்கும் அளவுக்கு குளிர்ச்சியாக இருப்பான். இது ஒரு அழகிய நமேரு மரம். நமேரு மரம்னா புன்னை மரம். இந்த இடத்துலையும் அழகாக இதுன்னு இருக்க. அந்த இதுன்றது பெருமாள், வெங்கடேச பெருமாள் திருமலையில். ஸோ இந்த இடத்துல சுரராஜ கீர்த்தி லதிகோ பக்னோ லக்ஷ்மி நிவாச பூபரிகா. அவர் போன ஸ்லோகத்தில் ஒரு விருட்சம் அப்படின்னா, விருட்சம் அப்படின்னா அது 3 பர்பஸ் வரணும், 3 விஷயம் வேணும். அந்த விருட்சத்து மேலே கொடிகள்லாம் படரும். இங்கே என்ன இருக்குது? கொடி. ரெண்டாவது, அந்த விருட்சத்தை வச்சுட்டு மாளிகையெல்லாம் கட்டலாம், வாசக்கால் வைக்கலாம், மாளிகை கட்டலாம், எல்லாம் அந்த மாதிரி அரண்மனை கட்டலாம். அந்த மாதிரிலாம் உண்டு விருட்சத்தினால். விருட்சம் அப்படின்னா நிழல் கொடுக்கும், தாபத்தை போக்கும், சூட்டை தணிக்கும். ஸோ இந்த இடத்துல பெருமாளை விருட்சம் அப்படின்னு சொல்கிறீங்களே, இது ஏதாவது நடக்கிறதா? அதுக்கு தான் இந்த ஸ்லோகம் 321வது ஸ்லோகம். பெருமாள் தேவேந்திரன், அந்த பெருமாளாகிய விருட்சம், தேவேந்திரனுடைய புகழாகிய கொடி படர்வதால் அது மேன்மேலும் வளர்கிறது என்கிறார். ஸோ ஒன்றாச்சா? ரெண்டாவது, அந்த தேவேந்திரனுடைய புகழ் செல்வம் எப்படி வளருது அப்படின்னா மகாலட்சுமியோட கட்டாட்சம். ஏன்னா இந்த விருட்சம் மகாலட்சுமியின் வாசஸ்தலம். இந்த விருட்சத்தை வச்சுட்டு மாளிகை செல்வம் இன்னும் எஸ்யாம் திசை வேரதே தேவி திருஷ்டிஸ்துதியா தஸ்யாம் அகமகமிகாம் தன்வதே சப்பதோகான் வேதாந்த தேசிகன் ஸ்ரீஸ்துதியில் தெரிவிக்கிறார். பிராட்டி மகாலட்சுமி எங்கெங்கெல்லாம் பார்க்கிறாளோ அங்கெங்கெல்லாம் அனைத்து செல்வங்களும் நான் முன்னே என்று ஓடிப்போய் அந்த அவள் பார்ப்பவனிடம் போய் சேருமா. அது மாதிரி தேவேந்திரனை அவன் கடாட்சித்ததும் எல்லா செல்வங்களும் அவனை போய் சேர்கிறது. அதனால் ஸ்ரீ மகாலட்சுமியின் வாசஸ்தலத்தின் நுழைவு வாயில் ஸ்ரீனிவாசன். இந்த மரமும் தாபத்தை போக்கும், தாபத்ரயங்களை போக்கும், சம்சார தாபத்தை போக்கி குளிர்ச்சியாக்கும். அதாவது புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் என்ற பிறப்பு இறப்பு ஆகியவற்றை போக்கும். இப்படி ஆச்சரியமாக இந்த இடத்துல இது புன்னை மரம், இது கல்பக விருட்சம்னு போன ஸ்லோகத்தில் அனுபவித்தார். இங்கே இது ஒரு அழகான புன்னை மரம் என்கிறார். அடுத்த ஸ்லோகம், அனுபூதி பாரவஷ்யாத் சஞ்சரமாணோ புஜபதேன ஜானுனி சேதோ பிருங்கோ மணிமய முகுராகிருதாவருரோஹ. அனுபூதி பாரவஷ்யாத் சஞ்சரமாணோ புஜபதேன ஜானுனி சேதோ பிருங்கோ மணிமய முகுராகிருதாவருரோஹ. தேசிகரின் மனமாகிய தேனி அனுபவித்து மகிழ்ச்சிக்கு அடிபணிந்து கைகளின் ஊடே பயணித்து முழங்கால் வரை இறங்கியது. ஒவ்வொரு அவயவத்தையும் ஒவ்வொரு அவயவமும் செந்தாமரை போன்றும்
ஆச்சரியமாக இருக்கும் அந்த ஒவ்வொரு அவயவத்தின் அழகை அனுபவித்து அந்த தேனி முழங்கையெல்லாம் அனுபவித்து மெதுவாக முழங்காலுக்கு இறங்கியது. அந்த தேனி, மனமாகிய தேனி, அந்த முழங்கால் எப்படி இருக்குன்னா அப்படியே ரத்னங்களாலான கண்ணாடியைப் போல இருக்கு. எம்பெருமான் 4 திருக்கரங்களை உடையவன். அதில் 2 திருக்கரங்கள் சங்கு சக்கரத்தை ஏந்தி இருக்கும். கீழ் நோக்கி இருக்கும் 2 சண்டில் ஒன்று அபயஹஸ்தத்தை காட்டும், இன்னொன்று முட்டி வரை அப்படி நீண்டு திருவடியை காட்டும். இந்த மனமாகிய தேன் என்ன பண்ணித்தான், அந்த முட்டி வரைக்கும் இருக்க அந்த திருக்கை வழியாக இறங்கி எம்பெருமான் பளிச்சிடும் முட்டி வரை சென்று தரிசித்தது அப்படின்னு. அதாவது சொல்லுவா, அந்த முட்டி வரைக்கும் ஏன் அந்த கையை வச்சுருக்கான் அப்படின்னா, சம்சார சாகரமாகிய கடல், ஆழமான கடல், அதுலேருந்து ஒன்றால் வெளியில் வர முடியாது. அவனுடைய திருவடி, ஒரு திருவடியை காட்டும் அந்த அபயஹஸ்தம், அந்த திருவடியை நீ சரணாகதி பண்ணால் அந்த சம்சார கடல் உனக்கு முழங்கால் அளவு ஆகிவிடும் என்று முழங்காலை தொட்டு காண்பிக்கிறாரோ அப்படின்னு ஆச்சாரியர்கள் அனுபவிக்கிறார்கள். இந்த தேசிகர் மனம் என்னும் தேனியானது அந்த நீண்ட கீழ்நோக்கியுள்ள திருக்கை வழியாக பயணித்து எம்பெருமானின் பளிச்சிடும் முட்டி வரை சென்று தரிசித்தது என்கிறார் ஆச்சரியமாக. அடுத்தது அதிமாரம் சுகுமாரம் தாமோதர விக்கிரகம் ரமாராமம் சுபச்சரியோ குருவர்யः சாஸ்சர்யம் சஸ்வதித்தமன்வபவத். அதிமாரம் சுகுமாரம் தாமோதர விக்கிரகம் ரமாராமம். இவ்வளவு ஆச்சரியமான ஒரு ஸ்லோகம். ரம் ரம் அதிமாரம் சுகுமாரம் தாமோதர விக்கிரகம் ரமாராமம் சுபச்சரியோ குருவர்யः சாஸ்சர்யம் சஸ்வதித்தமன்வபவத். எம்பெருமான் தாமோதரனுடைய திருமேனி அதிமாரம், மன்மதனை மிஞ்சியது. திருமேனி அழகானது. சுகுமாரம், சௌகுமாரியம், மிருதுவானது. கருணை மிகுந்த பிராட்டி ரமாராமம், கருணை மிகுந்த பிராட்டியை மிஞ்சியது அந்த அழகு. மிருதுவானது, அது பிராட்டியின் வாத்சல்யத்துக்கு உரியது. இவ்வாறாக அந்த திவ்ய தம்பதிகளின் லீலைகள் உத்தமரான ஆச்சாரியன் தேசிகனுக்கு ஆச்சரியமாக இருந்ததால் அந்த காட்சியை மீண்டும் 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 அனுபவித்தாராம். இப்படி எம்பெருமானும் பிராட்டியும் ஒருத்தருக்கொத்தர் மிஞ்சும் அந்த அழகையும், அந்த பிராட்டியின் வாத்சல்யத்திற்கு உரிய அந்த திருமேனியையும், அந்த மிருதுவான திருமேனியையும், ஏன்னா அவர் மனமாகிய தேனி ஒவ்வொரு அவயவத்தையும் பார்த்து வந்ததால் அப்படி அனுபவிக்கிறார். அதிமாரம், மன்மதனை மிஞ்சும் அழகு. சுகுமாரம், மிருதுவான அழகு. ரமாராமம், பியூட்டிஃபுல், வாஸ் எக்ஸலண்ட்டாக. ரமாவை மிஞ்சியும் அழகு. ரமாராமம் 3 விதமாக சொல்லலாமா. ரமாம் ரம்யதி இதி அப்படின்னா ரமாவை ரமிப்பவன், என்டர்டெயின், ரமாவை சந்தோஷப்படுத்துபவன். ரம்யா ராமஹா, அவன் ரமா அவனுடன் இருப்பதால் அவன் அழகாக இருக்கிறான். திருவுக்கும் திருவாகிய செல்வாங்கிறார் திருமங்கை ஆழ்வார். அது இல்லாமல் ரமாவுக்கு அவன் ஒரு நந்தவனம், விளையாடும் இடம், ரமாவின் தம்பதிகளின் லீலைகள். ஸோ ரொம்ப ஆச்சரியமாக அதிமாரம் சுகுமாரம் தாமோதர விக்கிரகம் ரமாராமம் சுபச்சரியோ குருவர்யகா சாஸ்சர்யம் சஸ்வதித்தமன்வபவத் அப்படின்னு இந்த இடத்துல அனபவத். ஸோ அன்பபவத் அவ்வளவு சந்தோஷப்படுறான், மீண்டும் மீண்டும் அனுபவிக்கிறான். அப்படி அவரால் நிறுத்த முடியல, மீண்டும் மீண்டும் அனுபவிக்கிறார் அந்த காட்சியை. பெருமாளும் தாயாரும் ஸ்ரீநிவாசனாக பிராட்டியின் வாத்சல்யத்துக்கு உரியும் அந்த மிருதுவான திருமேனியும், பெருமாள் பிராட்டிக்கு லீலையாகவும், கருணை மிகுந்த பிராட்டியின் அழகை மிஞ்சும் திருமேனி எம்பெருமானுக்கும் இதை அனுபவிக்கிறார் அடியேன் தாசன். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. தன்யோஸ்மி.